அடிவகை அதாவது தாவரத்தோட அடிப்பகுதி. நெல், கேழ்வரகு இதோட அடிப்பகுதியை வந்து தாள்னு சொல்லுவோம். கீரை, வாழைக்கு தண்டுன்னு சொல்லுவோம். நெட்டி, மிளகாய் செடிக்கு கோள்னு சொல்லுவோம். குத்துச்செடி, புதர் இதுக்கு வந்து தூருன்னு சொல்லுவோம். கம்பு, சோளம் தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லுவோம். கரும்பின் அடியை வந்து களின்னு சொல்லுவோம். மூங்கிலோட அடியை களைன்னு சொல்லுவோம். புளி, வேம்பு இதோட அடிப்பகுதியை வந்து அடின்னு சொல்லுவோம். கிளை பிரிவுகள் அதாவது அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளையை வந்து கவைன்னு சொல்லுவோம். அதே கவையிலிருந்து பிரிகிறத வந்து கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவோம். கொம்போட பிரிவை கிளைன்னு சொல்லுவோம். கிளையோட பிரிவை சினைன்னு சொல்லுவோம். சினையோட பிரிவை போத்துன்னு சொல்லுவோம். போத்தோட பிரிவை குச்சுன்னு சொல்லுவோம். குச்சி அதாவது குச்சு அல்லது குச்சி. குச்சியோட பிரிவை இணுக்குன்னு சொல்லுவோம். அடுத்து காய்ந்த அடியும் கிளையும் அதாவது காய்ந்த குச்சி இருக்குல்ல அதை வந்து சுள்ளின்னு சொல்லுவோம். காய்ந்த சிறு கிளைகள் இதை வந்து விறகுன்னு சொல்லுவோம். காய்ந்த களி இதை வந்து வெங்களி அப்படின்னு சொல்லுவோம். காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இது எல்லாத்தையுமே வந்து கட்டைன்னு பொதுவாக சொல்லுவோம்.